தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிஜேபின்னா வேண்டாம், பிஜேபியோட இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், பிஜேபியோட இருந்தால் ஓட்டு விழாது அப்படின்ற ஒரு பார்வை தான் பெருசாக இருக்குது, தெரியுமில்ல? அப்படியா? எதை வச்சு சொல்கிறீங்க? பிஜேபியோட இருந்தால் நாங்கள் கூட்டணி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்களே தமிழ்நாட்டில். சரி, 72 இடங்களில் வந்து நாங்கள் 2வது இடம் வந்திருக்கோம். போன 2024 பாராளுமன்ற தேர்தலில் 72 இடங்களில் 2வது இடத்த வந்து பிஜேபி பிடிச்சிருக்கு. இந்திய கூட்டணி தேசியத்திலிருந்து அமித்ஷாஜி மோடிஜி தலைமையில் அண்ணாமலை தலைமையில் நடந்த தேர்தலில் 72 இடங்களை பிடிச்சிருக்கு. வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் இன்னைக்காவது 2வது இடங்களை பிடிச்சிருக்காங்களான்னு பாருங்கள், இருக்காது. அதை பற்றிலாம் ஒரி பண்ணுறது, வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அது பார்லிமெண்ட் தேர்தலுக்கான ரிசல்ட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் சட்டமன்றத்துக்கும் யூகிக்கிறீங்க. சட்டமன்றம்ன்றது யார் முதலமைச்சராக வரணும், திரு ஸ்டாலின் அவர்கள் தொடரணுமா வேண்டாவா அப்படின்ற ஒரு முடிவில் தான் வாக்கு செலுத்த போகிறாங்க. சரி, அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா மீதி எல்லா இடத்துலையுமே ஏடிஎம்கே 2வது இடத்துல வந்திருக்கு. நாங்கள் எடப்பாடி என்னென்ன சிஎம்மாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த அந்த நாங்கள் நீங்கள் சொல்கிற பார்லிமெண்ட்டுக்கு வந்து மோடி யார் பிரதமர் இருக்கிற கேண்டிடேட்டு. இப்போ இங்கே வந்து நாங்கள் அண்ணன் எடப்பாடி என்ன தான் கேண்டிடேட்டுங்கிற முன் வச்சு தானே வரோம், அதில் வந்துடும்.